வணக்கம். தமிழ் மனம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க்கில் நெட் பேங்கிங் பண்ணுறவங்களுக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து 6 months ஒன்ஸ் வந்து மாற்ற சொல்லுவாங்க. யூசர் நேமும் பாஸ்வேர்டையும் மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அதுதான் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் என்னென்னா, உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வேறு யாருன்னா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட அங்கே உள்ளே போய்ட்டு அதில் செட்டிங்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸில் அதில் போய் கூட நம்ம மாற்றி விட்டுக்கலாம். புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நெட் பேங்கிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த நெட் பேங்கிங்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அது உள்ளே போகிறதுக்கான பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்சாக்ஷன் வேறு ஒருத்தருக்கு நீங்கள் அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், 2வது பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டையும் தான் நீங்கள் இப்போ மாற்ற போகிறீங்க. அதுதான் எப்படின்றத நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ் மனம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது மெசேஜ் வரும், எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ கான்செப்ட் போகலாமா? வாங்க. ஸோ முதல்ல போயிட்டு indianbank.net.in அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை, அஃபிஷியல் வெப்சைட் நெட் பேங்கிங் போகிறது, அந்த யூஆர்எல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த லாகின் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வரும். அதில் போயிட்டு யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல அந்த யூசர் நேமும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஷோன் இன் இமேஜ் அப்படின்ற இடத்துல இதில் என்ன டெக்ஸ்ட் காமிக்குதோ அதை கொடுத்துட்டு லாகின் சொல்லி கொடுங்க. அது கொடுத்த பிறகு அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும். அதில் வந்து இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டு, இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற நெட் பேங்கிங் உள்ள என்டர் ஆகிற பாஸ்வேர்டை டைப் பண்ணணும். அதான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து லாகின் பாஸ்வேர்ட் சேஞ்ச், டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காமிக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா இதில் சப்மிட் பட்டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஸ்க்ரீனில் காட்டலை. ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து சைஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் டிசைன் அவங்க பண்ணது வந்து பெரிய சைஸில் இருக்குது, ஸ்க்ரீனில் பத்தலை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஜூமிங் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 90% அப்படின்னு சொல்லி ஜூமிங் ஆப்ஷனில் வந்து இங்கே கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்குன்னா, கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன்டேஜ் குறையும். இப்போ நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணி 90% வைக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு இங்கே சப்மிட் பட்டன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா லாகின் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ கரண்ட் லாகின் பாஸ்வேர்டு அப்படின்றதுல இப்போ கரண்ட்டாக இருக்கிற லாகின் பண்ணுற பாஸ்வேர்டு, அப்புறம் நியூ லாகின் பாஸ்வேர்டில் இப்போ நீங்கள் புதுசாக என்ன சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டை நம்ம டைப் பண்ணணும். ஸோ இந்த நியூ லாகின் பாஸ்வேர்டில் கவனிக்க வேண்டியது, உங்களுடைய பேரோ மற்ற உங்கள் ரிலேட்டடாக ஏற்கனவே கொடுத்துருக்க பாஸ்வேர்டோ கொடுக்கக்கூடாது, புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, என்ன பாஸ்வேர்ட் கொடுக்கலாம், லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருந்தோம், அதுக்கு முன்னாடி வாட்டி என்ன கொடுத்துருந்தோம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்து புதுசான பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி பார்த்து கொடுத்துருங்க. அதுதான் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது. ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்டில் கேப்ஸு ஸ்மாலு ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரி, நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி சேர்த்து கொடுத்தீங்கன்னா உடனே எடுத்துக்கும். இல்லைனா இன்வேலிடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் காட்டும், ட்ரை சம் அதர் பாஸ்வேர்ட்ஸ்னு சொல்லி காட்டும். அதனால் இங்கே கொடுக்கும்பொழுது நம்பர், கேரக்டர்ஸ், கேப்ஸு ஸ்மாலு ப்ளஸ் வந்து பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாடலில் தான் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு. இப்போ அதில் பழைய பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நியூவாக கொடுக்க வேண்டியது என்னவோ அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல மெசேஜ் வந்து யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு அந்த லாகின் ஸ்க்ரீனுக்குள்ளே உள்ளே என்டர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறோம். வந்துட்டு திருப்பியும் வந்து புது பாஸ்வேர்டில் உள்ளே போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி வழக்கம் போல் indianbank.net.in அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளே போகிறீங்க. அதுமாதிரி லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஃபார் ஓல்டு நெட் பேங்கிங் இருக்கும், அது பழைய மாடல். இப்போ புதுசாக வரவங்க லாகின் ஃபார் நெட் பேங்கிங் கொடுத்தீங்கன்னா இப்போ நியூ மாடலில் அவங்க டிசைன் பண்ணியிருக்கிற அந்த ஸ்க்ரீனுக்கு உள்ளே போகிறதுக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் ஐடி கொடுக்கணும். இங்கே ஸ்க்ரீனில் என்ன இமேஜ் காட்டுதோ அதை அப்படியே பார்த்து இந்த கேரக்டர்ஸை டைப் பண்ணிவிட்டு லாகின் சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் புதுசாக செட் பண்ண அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் சொல்லிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல அந்த லாகின் ஸ்க்ரீன் வந்துடும். இது வந்து ஒரு மாடல்,
இது வந்து உங்களுக்கு நீங்கள் லாகின் ஸ்க்ரீனில் போகும்பொழுது உங்களுக்கு 6 months ஒன்ஸ் அவங்களே வந்து லாகின் பாஸ்வேர்டும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டையும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ செய்கிற மாடல். ஓகேங்களா? இது வழக்கமாக வர ஸ்க்ரீனில் வராது. 6 months ஒன்ஸ் தான் இந்த ஸ்க்ரீன் வரும். அப்போ நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ என்னென்னா ஆப்ஷன்ஸ், அதாவது நீங்கள் ஏற்கனவே இப்போ கரண்ட்டில் இருக்கீங்க, வழக்கமாக ரெகுலராக உள்ளே போகிறீங்க, டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வருது, நம்ம பாஸ்வேர்டு வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணுறாங்களோ, உங்கள் செல்லுக்கு அடிக்கடி மெசேஜ் வருது, டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இது ஓடிபி டைப் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் வருதுன்னு உங்களுக்கு டவுட் வந்துடுச்சுன்னா உடனே நீங்கள் செய்ய வேண்டியது நார்மலாக உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்ன்றத இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சேஞ்ச் லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் போயிட்டு உங்களுக்கு கரண்ட் லாகின் பாஸ்வேர்டு, நியூ லாகின் பாஸ்வேர்டு, ரீஎன்டர் லாகின் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கும். அது 3த்தையும் நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இன்னொரு ஆப்ஷன் சேஞ்ச் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனையும் அதே மாதிரி நீங்கள் பழைய பாஸ்வேர்டு என்ன, இப்போ புதுசாக செட் பண்ண வேண்டிய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாக் அவுட் சொல்லிட்டு வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நியூவாக கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா தான் உள்ளே போகும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் பாஸ்வேர்டு மாற்றுறது. ஸோ ஒன்று இதில் கவனிக்க வேண்டியது, நெட் பேங்கிங்கில் 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் அதுக்கு நடுவில் நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்கன்னா இந்த மாடலில் ஆப்ஷன்ஸில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.